ஐயா ஐயா முதல்வர் அவர்களே, உங்களுக்கான சில கோரிக்கைகள் என்றது ஒரு சாதாரண மனுஷனாக பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோல கேட்கலான்னு இருக்கேன். நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், ஐ எம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன ப்ரோ டிஃபரெண்டா ஏதோ பேச போறியான்னு கேட்டீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா முதல்வர் அப்படின்னு நான் சொல்றது கரண்ட் முதல்வர் கிடையாது. கூடை விரைவில் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு மாபெரும் சக்தி முதல்வரா மாற போகிறார். அவருக்கான சில வேண்டுதல், சில கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா ஒரு தளபதி ஃபேனா தான் கிடையாது, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நான் பாத்தீங்கன்னா வைக்கலான்னு இருக்கேன். சரி, ஓகே, இந்த மைக்கு இந்த கதெல்லாம் வேணாம் கேஸ், நம்ம டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ சாங் வரும், மறந்து போனிய பெண்ணு அப்படின்றதுக்கான ஒரு என்னோட நெக்ஸ்ட் ஆல்பம் சாங்கான ஒரு ப்ரோமோ. ஒரு 5 months முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோக்கான இந்த சாங்குக்கான ஒரு ப்ரோமோ நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். மேபி நீங்கள் பார்க்கல அப்படின்ற ரீசனுக்காக எல்லா வீடியோஸ்லுமே பார்த்தீங்கன்னா நான் எண்டிங்கில் அந்த ப்ரோமோ போடுறேன். ஸோ வீடியோ முடிஞ்ச உடனே அதுவும் ஒரு வாட்டி கேட்டுட்டு போங்க. கூடிய விரைவில் இந்த சாங் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, நம்மளோட அடுத்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு ப்ரமோஷன், ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நடுவில் வரும், ஒரு 50 செகண்டோ ஒரு நிமிஷமோ, அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அது யாரும் பார்க்கவும் வேணாம், யாரும் ட்ரை பண்ணவும் வேணாம். இது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறேன், இது ஒரு பெய்டு ப்ரமோஷன், நடுவில் ஒன்று வரும். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்வரே அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது பார்த்தீங்கன்னா வருங்கால முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் அவரோட கொள்கைகள், என்னென்ன அடுத்து பிளான் பண்ண போகிறாரு, என்னென்ன கொண்டு வர போகிறாரு தமிழ்நாடு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில போல்டான டெசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் எடுத்துகிட்டே இருக்காப்புல, விச் இஸ் ரியலி நைஸ். ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தளபதி ஃபேனாக நான் பேச வரல. இப்போ அவர் அந்த மாநாடு வச்சதுக்கப்புறம் ஒரு காமனான மக்கள், ஒரு பாலிடிக்ஸ்னால் என்னன்னே தெரியாத ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே என்னடா ஒரு மாநாடு வச்சதுக்குலாம் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க அவருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். கரெக்டுங்களா இல்லையா? அந்த வகையில் எனக்கு பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது அப்படி தான் எனக்கும் இருந்தது. நம்மளும் சில வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, ரைட்டு. என்னோடய ஃபீல்டு என்ன? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரே நிமிஷம் கைஸ், இந்த மைக்கை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது அப்பார்ட் ஃப்ரம் மை ரெகுலர் ஒர்க்ஸ் சோஷியல் மீடியாவில் ஒரு 6 to 7 இயர்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு தளபதி ஃபேனாவோ, ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணுறவனாவோ, இல்லை ஒரு பைக் ரைடராகவோ, ஒரு ட்ராவலராகவோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வீடியோஸ் நல்லா எடுப்பேன், ஃபோட்டோஸ் நல்லா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தையே ஊரில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங். எஸ், ஆப்வியஸ்லி எனக்கு இந்த பைக்கில் போகிறதா இருக்கட்டும், காரில் போகிறதா இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறதுன்னு ரொம்பவே பிடிக்கும். நம்மளும் பல வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு நாட்டில், அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டூரிசம்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஒரு நாடோட ஜிடிபியில் டூரிசமும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் டூரிசம் மெயினாக இருக்கும். ஸோ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா டூரிசம் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய விதமான டூரிசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேரளா எடுத்துக்கலாம், கர்நாடகா எடுத்துக்கலாம், தமிழ்நாடு எடுத்துக்கலாம். வென் கம்பேர் டு கேரளா அண்ட் கர்நாடகா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் டூரிசம் அப்படின்றதே இருக்குது. ஸோ நிறைய இடங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூக்கான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டோட ஒரு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெளியே வரும். ஸோ டூரிசம் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் இருக்கும். அதுக்குன்னு தனியாக மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்குன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. தளபதி அவர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொள்கையில் சொல்லியிருக்காரு. பட் டூரிசம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக கருதி அதுக்கு சில விஷயங்கள்ன்றது டெவலப்மெண்ட்ன்றது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாவே இன்னும் சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டில். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக எதுக்கு வராங்க? இந்த கோயில்கள், சில ஹில் ஸ்டேஷன்ஸு, சில ஒரு ஆர்கிடெக்சர்லாம் பார்க்குறதுக்கு, பழமையான சில விஷயங்கள்லாம் பார்க்குறது, அதுக்கு தான் வராங்க. பட் இன்னும் டூரிசம் நம்ம தமிழ்நாட்டில் டெவலப் தாராளமாக பண்ணலாம். அதுக்கான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னும் போது இந்த வீடியோ மேபி ஓகே, இத்தனை பேர் ஆசைப்படுறாங்க அப்படின்றது விஷயம் அவருக்கும் தெரியும். ஸோ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கணுன்னா ஒரு மேஜரான ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு தான் இருக்குது. பட் வால்பாறை அந்த மாதிரி சில ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப அண்டர் ரேட்டடாகவே இருக்குது. யாருமே அங்கே போகவும் மாட்டுறாங்க. ஒரு மாதிரி அன்டச்சாக அண்டர் ரேட்டடாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் உண்மையான ஹெவன்ஸ் தான். நம்ம எங்கெங்கேயோ சுற்றி இருக்கோம், எங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எங்கே என்ன இருக்குது, எங்கே என்ன அது என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அங்கே நேச்சர் எப்படி இருக்குது, எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறதால. ஸோ அவர் இந்த அடுத்தடுத்த விஷயங்கள் வெளியே சொல்லும்போது தமிழ்நாடோட டூரிசம் பற்றியும் சில விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சரி, அடுத்த கண்ட்ரிலேருந்து அடுத்த ஸ்டேட்லேருந்து நம்ம தமிழ்நாடுக்கு ட்ராவல் வரவங்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ன்றது கொடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணி யாரையோ மட்டன் தட்டி பேசணும், யாரை பற்றியோ குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணலாம். பேசுகிறவங்க 1000 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன? ஒரு புது ஆட்சி வரணும்,
ஒரு புது விஷயங்கள் நடக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு மைனஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ நம்ம எடுத்துக்கணும்னா ரோட்வேஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் ட்ராவல் ரீதியாகவும் ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது அந்த ரோட்வேஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரோட்வேஸ் ஆர் வே மோர் பெட்டர். சில ஏரியாவில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அரக்கோணத்திலிருந்து நான் பெங்களூர் போகிறேன்னா இன்னொரு ஸ்டேட்டை தாண்டி போகணும், கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ அந்த ஸ்டேட்டில் ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. டு பி ஃப்ராங்க் அதுதான் உண்மை. பட் அதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகும்போது ஸ்மூத்தான ரோட்ஸ். ஸோ ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% சூப்பராகவே இருக்குது. அண்ட் மிச்ச 30%ம் சூப்பராக பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும் ரோட்வேஸு. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நான் ரோட்டில் பார்ப்பேன். முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் பாட் ஹோல்ஸு. ஒரு ஹைவேல போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு ஸ்டேட் ஹைவேல போகும்போது நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விட்டுறாங்க. சரி என்ன ஒரு சின்ன பள்ளம் தானே, என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வண்டி விட்டு எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். அதே மாதிரி இந்த ரோட்டில் மாடுங்க, ஆடுங்க, நாய்ங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சுற்றுது. அந்த மாட்டு வச்சிருக்கிற ஓனர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போகணும். ரயில்வே ட்ராக்லலாம் அடிபட்டு சாவுதுங்க மாடுங்க, பாவம். அதெல்லாம் வீட்டில் கட்டி போடலாம் இல்லை, எதுக்கு வாங்கிட்டு ரோட்டில் மேய விட்றீங்க? அதனால் ரோடுக்கும் டிஸ்டர்பன்ஸு, டிராஃபிக்கும் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸு, ரயில்வே ட்ராக்கில் போகும்போது அதுங்க பாவம் உயிரிழந்து போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி வரும்போது இதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி, இந்த ட்ராவல்லாம் பிடிக்கும் அப்படின்றவங்களும் ரொம்பவே இருக்கும். ட்ராவல் தாண்டி ரோட்வேஸ் ரொம்ப சேஃப்டிங்க. நான் நேஷனல் ஹைவே விட்டுருங்க, ஸ்டேட் ஹைவேஸ் நான் சொல்கிறேன். ஸ்டேட் ஹைவேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளங்கள், அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் உயிரிழந்திருக்கு. நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு நியூஸ் படித்தேன், ஒரு இடத்துல பாட் ஹோலில் ஒரு 2 வீலர் விட்டு நடுவில் பள்ளத்தில் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடாது. எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும். தமிழ்நாடு டூரிசம் வைஸும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக ப்ரீ பிளான்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி அமைச்சாருன்னா ஐ திங்க் தட்ஸ் கோனா பி ஆசம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு புது விதமான தமிழகத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது என் சைட்லேருந்து ஒரு பர்சனலான ஒப்பீனியனாக பார்த்தீங்கன்னா இது ஷேர் பண்ணுறேன். நத்திங் ஏதோ சீரியஸாக யாரையும் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் இது கிடையாது. ஸோ அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே எந்த நியூஸ் சேனலாக இருந்தாலும் டிவிக்கு ஹேஷ்டேக் ஒன்று போட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்ட போல ஏதோ நிறைய பேர் பேசுனாங்க, இதெல்லாம் யூடியூப் கிடையாது, இதெல்லாம் சினிமா தியேட்டர் கிடையாது, அப்படியே க்ரௌடு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போடா 10 லட்சம் பேர் மேலே வந்திருக்காங்கடா, போங்கடா, இன்னும் கிளம்பலையா நீங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் இந்த லைட் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி. காதல் என்று அது போய்தானோ? கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.